மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வருட கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பெருசாக நல்லா இல்லை. அதனாலேயே மீனம் ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல், மன சஞ்சலம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம், யார் மூலயமா செய்ய போகிறோம், என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுமே புரியாத ஒரு நிலைமையில் இருக்கும். ஒரு திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி திக்கற்று போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வங்கள் துணையாகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜூன் மாதத்தை நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, வருட கிரகங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது, அப்புறம் எங்கே தெய்வம் வந்து துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுடலாம். ஏன் அப்படின்னா, ஏழரை சனியினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஜென்ம சனியினுடைய ஒரு பிடியில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஆனால் ஜென்மத்தில் இருந்து ராகு விலகி விரயத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது உங்களோட அந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான செலவுகள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வர தொடங்கும். காசு பணம் 10 ரூபா எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, விரயஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு, அவர் குருவால் பார்க்கப்படுறாரு. அப்படிங்கும்போது நிறைய சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் சந்தோஷமாக பண்ணுவீங்க, இதுக்காக நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி, கடன் வாங்கி செலவு பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான செலவு. பிள்ளைகளுக்கு பெரியதொரு கல்லூரியில் சீட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா படித்து நிறைய மார்க் எடுப்பாங்க. அப்பா, என் வீட்டு பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கு, நான் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ மார்க் எடுத்துருச்சு, ஏதாவது பண்ணி தலையை அடகு வச்சாவது என் பிள்ளைய படிக்க வச்சுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதற்கு உண்டான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேலே இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட இதை நாம் சொல்லிக்கலாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசமாகி போயிட்டு இப்போது அவர் வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் பலம் அடைஞ்சி 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இவ்வளவு நாளாக பிள்ளைகள் நினச்சி ஒரு விதமான பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்குது, ஒரு காலேஜுக்கு படிக்குது, 12வது 10வது படிக்குது அப்படின்னா என்ன மார்க் எடுக்க போகுதோ, என்ன செய்ய போதோ, எதிர்காலத்தில் அந்த காலேஜில் சேர்த்து கிடைக்குமா, இல்லை இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமோ அப்படிங்கிற பதட்டத்தெல்லாம் கடந்து பிள்ளைகள் சாதிச்சிருச்சு, பரவாயில்ல, நான் நினச்சதை விட என் பிள்ளை நல்லதொரு மார்க் எடுத்திருக்கு, பரவாயில்ல, எதுவுமே வந்துட்டு என் பிள்ளைய வந்துட்டு எதுவும் கவலைப்பட மாட்டேன், எப்படியாவது படிக்க வச்சிடணும், இந்த ஒரு காலகட்டத்தில் தான் படிக்க வைக்க முடியலை, என் பிள்ளையாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுவீங்க. அதற்கு ஒரு 10 ரூபா கடன் பட்டாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த கடன் அப்படிங்கிறது படலாம். அதே மாதிரி இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்குள்ளேயே
உச்சமாக இருந்த அந்த சுக்கிர பகவான் ராசியில் உச்சமாகவும் இருந்தார், வக்கரமாகவும் இருந்தார். இப்போ அவர் மேசம் ராசிக்கு போயிட்டார், தனஸ்தானத்துக்கு போயிட்டார். உடல்நல குறைபாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கவலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்னமோ பண்ணுது உடம்புல, தலைவலி வராப்பில் இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், இல்லை லேசாக வந்துட்டு நெஞ்சு படப்படங்குது, ஒரு ஏக்கோ அப்படிங்கிறது பார்க்கணும், இந்த மாதிரி பயமெல்லாம் வந்திருக்கும். நமக்கு எதுவும் பெருசாக ஏதாவது வியாதி இருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக வெறுத்தா கூட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மனசை போட்டு குழப்பிக்கிறது. என்னடா இது அட்டாக் வந்துடுச்சா, கையெல்லாம் வலிக்குது, வேர்த்து கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி உயிர் பயம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த பயம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளை குட்டிகளை தவிச்சு போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கிறதே, எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அப்படிங்கிறதே அது விலகிடும் இனிமேல் உங்களை விட்டு. உடல் பயத்தை விட்டு விலகிடலாம். ஏன்னா ஜென்ம சனி இருக்கும்போது இந்த மாதிரி குணம் காட்டும். ராத்திரியில் லேசாக அப்படியே ஒரு பக்கமாக வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, மாரடைப்புக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், உங்களுடைய சோதிச்சிருக்கும். அதனால் தூங்காமல் கூட முழிச்சிட்டு கடந்துருப்பீங்க. அந்த நிலைமை அப்படிங்கிறது இனிமேல் மாறி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடகாத்திரம் அப்படிங்கிறது வந்துடும். அப்போது உடம்பு மேலே நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. குடும்ப சுமை தான் கூடுதலாக இருக்கும். 10 ரூபா கடன் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி தப்பு எதுவும் கிடையாது. கூடுமான வரைக்கும் வட்டி வாசிக்கு வாங்காமல் ஏதோ பேங்கிங்கில் லோன் போட்டுக்கோங்க, கல்வி கடன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தில் எவ்வளவோ திட்டங்கள் சலுகைகள்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தேடி பிடிச்சி அப்படி கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஸோ வெளியில் வட்டி காசுக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. குறிப்பாக நிலபுலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை அடகு வாங்குறது, இல்லை அக்ரிமெண்ட் போடுறது, அதே மாதிரி இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா செவ்வாய் 6க்கு போகிறாரு, நில பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருவார். அதோட தேவையில்லாத சஞ்சலங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருவார். இடம் பூமி விவகாரத்தில் போயிட்டு ஒரு சாட்சி கையெழுத்து அப்படிங்கிறது போடுறது, இல்லை கோர்ட்டில் போயிட்டு யாருக்கா சிவில் கேஸுன்னு சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரியான ரூட்டுக்கெல்லாம் போகாதீங்க. எவனோ எக்கையோடு கெட்டு போகிறான், என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, நான் அதை முறைப்படி பேங்க்கில் வச்சுக்கிட்டு லோன் வாங்குகிறேன், இல்லாட்டி விற்றுட்டு கூட நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிறேன், அதுக்காக இன்னொருத்தவன்கிட்ட போயிட்டு வெளியில் அடகு வைக்கிறேன், போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் அறவே புறந்தள்ளிடணும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி புதன் ரிஷபம் ராசியில் இருக்கார். 2ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிட்டு உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைகிறாரு. அப்போது புதனுக்கு அது சொந்த வீடு, ராசிநாதன் குருவோடு இணைகிறாரு. அப்படிங்கும்போது சொந்த வீட்டில் இருந்து இணைகிறாரு. அப்படிங்கும்போது நிறைய வீடு கட்டி குடி போகிறது, கட்டிட விழாக்கள், நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அழைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களை தேடிக்கிட்டு வருங்க. பரவாயில்லையே, நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் இந்த இடத்துல கடை கட்டியிருக்கான், நல்ல வியாபாரம் போகும் போல இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி என் ஊரில் ஏதாவது ஒன்று செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஐடியாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். எங்கேயாவது போகிறீங்க பயணத்துக்கு, அங்கே போய்ட்டு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். சரி ஓகே, இதை நாம் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தக்கன ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் உறவுகளால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, உற்றார் உறவினர்கள்கிட்ட அங்காளி பங்காளி மாமா மச்சான் உறமுறை பொண்ணு கொடுத்தவன், இந்த மாதிரி பொண்ணை எடுத்தவன் இவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. வச்சுருந்தா சொந்தக்காரன்ட்ட 10 ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எங்கேயோ யார்கிட்ட 10 ரூபா வாங்கினாலும் சரி, பட் ஆனால் சொந்தக்காரன்ட்ட வச்சுக்காதீங்க. சொந்தக்காரன்ட்ட கடனாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நயனா பேசி அதை வாங்கிடுங்க. அதில் வாக்குவாதம் அப்படிங்கிறது எதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வேண்டாம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால வாயை கட்டணும். பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். தேவையற்ற பயணங்களை வச்சுக்கக்கூடாது. இந்த லாகிரி வஸ்து, தண்ணி கிண்ணி, பீடி சிகரெட்டு, பாக்கு போட்டு துப்புறது, மது பழக்கம், அதாவது அடிமை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பழக்கமும் வேணாம். அதெல்லாம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சியாகி சிம்மம் ராசிக்கு போன பிறகு உங்களுடைய சொந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் கவனத்தோடு இருந்துக்கணும். அதே மாதிரி எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது மேலோங்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். நிலபுலம் சம்மந்தப்பட்ட வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூடுமான வரைக்கும் அந்த வழக்கு அப்படிங்கிறத இழுத்தடிக்க பாருங்கள். ஏதோ வக்கீல்கிட்ட 10 ரூபா பணத்தை கிடத்த வாங்கி வாய்தா வாங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு அடியில் பேசி தீர்க்க முடியுமா, அங்காளி பங்காளிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பேசி தீர்க்க பாருங்கள். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம்.
ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேர்றாரு அப்படிங்கும்போது கவனம். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குரு ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே சூரிய பகவான் போயிட்டு ராசிதிபதி குருவோட சேர்ந்துக்கிட்டு குரு ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்படிங்கிறதுனால 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. எங்கேருந்தாவது வந்துடும். நம்ம தேவைக்கு பணம் அப்படின்னா கூட வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம் தானாக தேடி வந்துடும். அப்போ பண பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. மனப்பிரச்சனைகள் தேவையில்லாத நாம் வாயை கொடுத்து எங்கேயாவது ஜாமீனுக்கு எங்கேயாவது கையெழுத்து போட, அடுத்தவனுக்கு ஏதாவது சவாப்தாரி அப்படிங்கிறது ஏற்றுக்க, இந்த மாதிரியான பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்தால் தான் உண்டு வரும். அதனால் கூடுமான வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கோங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட மறுபடி சொல்லிவிட்டு லீவு போடுங்க. அதே மாதிரி சொல்லாமல் போட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதான் வரும். அதனால் சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத ஒப்படைக்கக்கூடாது. அவர்களுடைய வேலையை நீங்களும் வாங்கி செய்யக்கூடாது. இந்த பெண் ஊழியர்கள்கிட்ட ஆண்களும் ஆண் ஊழியர்கள்ட்ட பெண்களும் நக்கல் நையாண்டி அப்படிங்கிறது பேச்சுக்களை தவிர்த்துக்கணும். தேவையற்ற சர்ச்சைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அனுமன் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் விளக்கு அப்படிங்கிறது போட்டு எள் சாதம் அப்படிங்கிறத நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஜூன் நல்லதொரு திருப்பம் தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் மிகச்சிறந்த நன்மைகளாக நடக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஆலயம் சென்று வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.